ഇതിനെ ഭാഗമാകുന്നു 593 பக்கம் சூரத்துல் ஃபஜ்ர். ஸ்டார்ட் பண்ணும் சுனம் ஸ்டார்ட்லேருந்தா ஓகே ஸ்டார்ட் பண்ணும் أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. والفجر وليال عشر والشفع والوتر. ஆனா சவுண்ட் கேக்குதா வல் ஃபஜ்ர் ஜீம் ரெண்டி மாத்தப்படாது மாத்த வேண்டியது ராவை தான் மாத்தணும் والفجر وليال عشر والشفع والوتر வத்தர் அல்ல والليل إذا يسر. வல் வத்தர் வத்தர் டப்பலே கலக்கப்படாது والشفع والوتر والليل إذا يسر. هل في ذلك قسم لذي حجر. ஹிஜர் பல هل في ذلك قسم لذي حجر. ஹிஜர் என்று வள்ளி நம்ம ஓதேருமா என்ன ஹானா திருப்பி திருப்பி لا. ஓதையில வெளியில ஓதுமா நீ திருப்பி திருப்பி ஹிஜர் ஹிஜர் என்று வள்ளி ஓது போடி பிள்ளைய هل في ذلك قسم لذي حجر. ألم تر كيف. இப்பல கூட சரி வாரல இப்படி قسمُ هل في ذلك قسم لذي حجر. ألم تر كيف فعل ربك بعاد إرم ذات العماد. இது என்று வரக்கூடாது ألم تر كيف فعل ربك بعاد إرم ذات العماد التي لم يخلق مثلها في البلاد. وثمود الذين جابوا الصخر بالواد وفرعون ذي الأوتاد الذين طغوا في البلاد. الذين طغوا في البلاد الذين طغوا في البلاد فأكثروا فيها الفساد. فصب عليهم ربك صوت عذاب. ربك فصب عليهم ربك صوت عذاب. إن ربك لبالمرصاد. இதுல ஒரு புதிய
மிர்சாத் என்ற ஒரு புதிய சட்டம் ஒன்று அதான் இந்த பாடத்துல ஒரு முக்கியமான பகுதி மறக்கப்படாது. இது இப்போ ராவோடு தொடர்பான ஒரு சட்டம். இது இப்ப நல்லா அந்த கேள்வி கேட்பேனா அந்த சட்டத்துல என்ன சட்டம் என்றால், எங்களுக்கு தெரியும் வல்லினமான எழுத்துக்கள். ஆனா தெரியும் வல்லினமான எழுத்துக்கள் எதெல்லாம் வல்லினமான எழுத்துக்கள்? குயிக்கா சொல்லுங்க, குயிக்கா சொல்லணும். இதா குயிக் இன்னும் வரல விட குயிக்கா சொல்லணும் வேண்டாம். வல்லினமான எழுத்துக்கள் அவசரமா சொல்லுங்க. எதெல்லாம் வல்லினமான எழுத்துக்கள்? صاد ضاد طاء ظاء راء சொல்லணும் குயிக்கா. இப்படி சொல்ல இல்ல, ஆனா சொல்லணும் சொல்லு. எத்தனை எழுத்துக்கு இது? ஆனா மொத்தம் எத்தனை எழுத்துக்கள் இருக்குது அது மாதிரிட்டோம். வல்லினமான எழுத்துக்கள் எத்தனை இருக்குது? அதனால எல்லாம் மறந்து போயிடுச்சு. சரி, நீங்க சொன்ன எழுத்துக்களை மார்க் பண்றேனே. ஒன்று பாவ சொன்னீங்க, வேற? ظاء லா. صاد சுவாது. ம். ضاد பாது. راء راء விளங்கல. ஆவா راء விளங்கல. என்ன எழுத்து சொல்லுங்க, விளங்குது இல்ல. அப்படியா? தாவா லாவா راء ஆவா? راء எழுதியா? ஆ راء விலங்கல்ல. ஆ இல்லாட்டி தான் எழுதிக்கிறேன். தான் எழுதியாச்சு. தா லா ஸ்வா துவா எல்லாம் راء எழுதிக்கா. آ அப்ப என்ன சொல்றீங்க இப்ப திருப்பி? راء திருப்பி லாவா. லாவா لا இல்லைன்னா என்ன எழுத்து? இந்த பக்கத்துல எந்த இடத்துல சொல்ற எழுத்து வருது? ம், பாவம். வசனம் ஒன்றுல ஓது காட்டுங்க பாவம். நீ சொல்ற எழுத்து வந்தீங்கன்னு பாவம். والفجر أنا கடைசியாக எழுத்து ரா. அப்படியா? ஆ ரா வீட்டுல கொண்டு வர இல்ல. ரா இப்ப அடுத்து பிரச்சனை போகுது. ரா மெல்லினமா இல்ல ராவ. மலினமாக ஓதலாம் வல்லினமாக ஓதலாம் கேட்ட கேள்வி என்ன? வல்லினமாக மட்டும்தான் ஓத வேண்டிய எழுத்துதான் கேட்டீங்க. ரெண்டு மாதிரியோட அது வர அங்க வர கொண்டு வர இல்ல. கேட்ட கேள்வி வல்லினமாக மட்டும்தான் ஓதத்துக்குரிய எழுத்துக்கிட்டேன். அதான் வல்லினம் கேட்டீங்க. அப்படியும் ஓதலாம், இப்படியும் ஓதலாம் என்றதை இங்க கொண்டு வரையில. குயிக் 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 4 தான் வந்துக்குது. خا திருப்பியும் தாத்தாண்டா நிக்கிறீங்க. அப்ப ஓதி காட்டுங்க எந்த இடம் எந்த இடத்துல வருது. எனக்கு விளங்குது இல்ல. தாத்தாண்டா தா எழுதியாச்சு. يخلق لوارخ
மிஸ் ஹா ஹா ஹை ஓ அதான் சொல்ற அதான் சொல்லி ஸ்டார்ட் பண்ணுவோம் விட வந்தீங்க மாஷா அல்லாஹ் ஆ நாலுதானா இது 5 தானே இது இல்லாட்டி இந்த நான் சவுண்டை காணும் அவனோட மைக் ஆஃப்ல இருக்குது ஓ தெரியா ஆஃப் ஆ மைக் ஆஃப் அடிச்சு பேசினா விளங்காதுண்ணா விளங்கும் அது மைக் ஆன் பண்ணப்படல அதான் கேட்டேன் மைக் ஆஃப் அடிச்சு பேசினா விளங்குமான்னு கேட்டேன் இதான் இந்த கேள்விக்கு ஆன்சர் வரலையே 5 தானே இருக்குது ஆஃப் ஓம் என்ன ஓம் அவ போய் இது வீடியோ பார்த்துட்டோம் செய்ய வழி இல்லை 5 எல்லை இருக்குது இல்ல என்ன ஓம் ஆஃப் ஆ ஆஃப் ஆஃப் அப்படியா ஓ நான் எழுது சரியா அடுத்த பாப்பா எது சரியா சரி ம் ஆறுதான் அப்படியா மலை மலை மலைன்னு செல்லணுமா அதான் படிச்ச பிள்ளைக்கு அழகு படிச்சு இதெல்லாம் விளப்பம் இதெல்லாம் வானத்தை நோக்கி ஓதுற எழுத்துக்கள் தெரிஞ்ச புள்ள நேரம் மலை மலைன்னு சொல்லிக்கணும் இப்படி ஒரு அவர் எடுக்கப்படாது 5 6 எழுத்து செல்றதுக்கு அப்படி சொன்ன அர்த்தம் ரெடி இல்ல ஓத ரெடி இல்ல ஓதி பழக ரெடி இல்ல கோயின் ஒயின் சரியா 15 நிமிஷம் எடுத்தீங்க ஒரு எழுத்து சொல்லுது வேற ஐயா வேற யோசிக்கணும் அப்படியா கொஞ்சம் நீங்க சரி யோசிச்சு சொல்றேன் அப்படியா அவ்வளவுதான் அவ்வளவுதானா சுவரா ஆயின் ஆயின் அந்த அவன் வருது ஒன்னு அவ்வளவுதான் நீ பண்ண அந்த வருது வேற ஐக்கு அப்படியா இன்னும் ஆயின் அவ சொன்னீங்க அவ்வளவுதான் சொல்லி வேற வள்ளின எழுத்துக்கும் மெல்லின எழுத்துக்கும் உள்ள வேறுபாடு சொல்லுங்க அப்ப என்ன என்ன வித்தியாசம் ரெண்டுக்கும் வல்லினத்துக்கள் தொண்டை ஊடாக உச்சரிக்கிறேன் தொண்டையின் ஊடாக உச்சரிக்கிறேன் வள்ளின எழுத்துக்கள் அப்படியா ஓம் நான் இப்ப புதிய சட்டம் போடுறேன் வேற இப்ப தா வா எல்லாம் தொண்டையால உச்சரிக்கீங்க வா வா அப்படியே உச்சரிக்கிறது எனக்கு தெரியாதான் கேக்குறேன் இல்ல இந்த தாலா துவாது சுவாது இதெல்லாம் தொண்டையால உச்சரிக்கிறதா இல்ல இப்ப நீங்க சொல்லிருந்தீங்க எனக்கு இப்ப இதெல்லாம் தொண்டையால உச்சரிக்கணும் அதான் வல்லினமா எழுத்துக்கிறேன் நான் கேக்குறேன் ஹை.
அடுத்த வகுப்புக்கான மிகப்பெரிய வேலை திட்டம் என்னென்றால் வல்லின மெல்லின எழுத்துக்களுக்கு இடையிலான வேறுபாடு என்ன என்ன வேறுபாடு அடுத்து நான் வச்சுக்கிறோம். சரியா? ரெண்டாவது வல்லின எழுத்துக்கள் எத்தனை அவைகளை சரியா எடுத்து வரணும். அப்பதான் மிருசாதுல வார சட்டத்தை நான் வழங்கப்படுத்துவேன். அந்த சட்டம் வழங்கப்படுத்துறதுக்கு முக்கியமாக தேவை வல்லினமான எழுத்துக்கள் எது என்கிறது மிக தெளிவா இருக்கணும். டவுட் ஆகிக்கப்படாது. 7 8 9 10 ஐநா கைனா பேயான்னு சொல்லி டவுட்ல இயலாது. மிக தெளிவா இருக்கணும். அப்பதான் வழங்கப்படுத்துவேன். நான் வழங்கப்படுத்தியானே இது வரைக்கும் படிச்சிக்க தானே எல்லாம். என்ன வல்லின எழுத்துக்கள் மெல்லின எழுத்துக்கள் படிக்கல அப்படியா? படிச்சேன். எல்லாம் படிச்சு அப்ப இன்ஷால்லா பார்த்து ரெடி ஆயிட்டு வரணும். அப்ப நான் அடுத்த கிளாஸ் போடுவேன். டைமுக்கு தானே நாளைக்கு கிளாஸ் இல்லையே ப்ரோ. அடுத்த கிளாஸ் வர நேரம் 1 கிளாஸுக்கு எடுத்துட்டு வாங்க. அப்படி இல்லாட்டி வாய்ஸ்ல சரி அனுப்பி வைங்க. சரியா? கிளாஸ்ல கேள்வி கேட்பேன் நான். ஐயா ஆ ம் அஸ்ஸலாமு அலைக்கும். வலை